பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைப்பில் இணைகிறாங்க. பேசலாம். பிரியன் சார் வணக்கம். இப்ப பாமக பாஜக இடையே இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரிதான் மாநிலங்களவை பாஜக கொடுக்க மாட்டாங்கன்னு ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் அசம்பிளியில செல்வாக்கு கிடையாது, வெளி மாநிலங்கள்ல இருந்து கொடுக்கணும். அது அவங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கிறதுனால பாமகவுக்கு அந்த ராஜ்யசபா கொடுக்க மாட்டாங்க. பட் அதிகமான தொகுதிகள் கொடுப்பாங்க. இப்ப அடுத்த கட்டமா எந்த தொகுதிகள் அப்படின்றது முக்கியமான விஷயமா பாக்குறோம். நம்ம ப்ராபபிலி நான் சொல்ற தொகுதிகள் என்ன அவங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும். அரக்கோணம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, ஆரணி, நாகப்பட்டினம், சிதம்பரம், புதுச்சேரி, தர்மபுரி, அப்புறம் திண்டுக்கல், சென்னை, மத்திய சென்னை, கடலூர், ஸ்ரீபெரும்புதூர், விழுப்புரம். இந்த தொகுதிகள் என்ன அவங்களுக்கு ஒரு 10 தொகுதிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா போன தடவை திமுக அணி 2019 அதிக ஓட்டுகள் வித்தியாசத்துல எங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்க. இருந்தாலுமே பாமகவை பொறுத்தவரைக்கும் பாமக ஓட்டுகளை தவிர மற்ற அவங்களோட கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் ஓட்டு அவங்களுக்கு கரெக்டா டிரான்ஸ்பர் ஆகணும். மத்திய வடமாவட்டங்கள்ல அல்லது சேலம் போன்ற இடங்கள்ல பாஜகவுக்கு பெரிய அளவுக்கான செல்வாக்கு இருக்கிறதா மாதிரியான ஒரு விஷயம் தெரியல. இருந்தாலுமே ஒரு ரிஸ்க் எடுத்து பாஜக அதிமுகவிடம் பாமக போவதை தடுத்து தங்களிடம் இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு தேர்தலில் பாமகவுக்கு பலனளிக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். 2014 அண்ட் 2019 எலெக்ஷன்ஸ்ல தர்மபுரி தொகுதியில மட்டுமே இந்த பாமக வெற்றி பெற்றதை நாம் பார்த்தோம். அப்ப கூட அந்த விஷயம் இப்போ இளவரசன் திவ்யா அந்த திருமணம் ஏற்படுத்திய ஒரு சமூகத்தில் ஏற்படுத்திய அந்த தாக்கத்துல தர்மபுரியில அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பது தெரிந்த விஷயம். சோ அதனால இந்த பாஜக மீண்டும் வளர்ந்திருக்கிறது அப்படின்னு பாஜக என்று சொல்றாங்க. எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, அது எந்த அளவுக்கு பாமகவின் வெற்றிக்கு உதவியாக இருக்கிறது, எந்த அளவுக்கு அதோட ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகிறது, பாஜகவோட சேர்ந்திருப்பதனால் எந்த அளவுக்கு சிறுபான்மையோர் ஓட்டு பாமகவிடம் தள்ளி போகிறது அல்லது விலகி போகிறது போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இருந்தாலுமே பாமக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதிக தொகுதிகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும் இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை சாத்தியமாக்குகிறது என்பதை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.